ஹாய். வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்டாக்கை முதல்ல வாங்க பழகிக்குங்க. மல்டிபேக்கர் ஸ்டாக்கா இல்லையான்னு கேட்குறீங்க, ஓகே. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு 5 இயர்ஸ் டைம்ஸில் இதெல்லாம் மல்டிபேக்கராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் 99.99% அதிகம். அதான் தெர்மல் அப்படின்வாங்க. தெர்மேக்ஸ் லிமிட்டடை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது ஒரு கெமிக்கல் செக்டார் ஸ்டாக்கு. கெமிக்கல் செக்டார் ஸ்டாக்ல இது கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஸ்டாக்கு. ஒரு மிட் கேப் கம்பெனி தான். இது வந்து தூத்துக்குடியில் லொக்கேட் ஆகிருக்குது. இதனுடைய வேலைன்னா ஹீட்டிங், பாய்லர்ஸ் அந்த மாதிரி தயாரிக்கிறது. அது மட்டும் இல்லை, பழைய பொருளில் பழைய இரும்பில் இதை ரிஃபைன் பண்ணி புது இரும்புகளாக மாற்றுறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இது வந்து பியூர்லி கெமிக்கல் ஃபார் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கெமிக்கல் எனர்ஜிஸை இது வந்து சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ அதனாலே இந்த கம்பெனி மேலே வளருது. இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ்ன்றதால இது நல்லாவே இருக்குது. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் கிடையாது, பிஸ்னஸ் டு கஸ்டமர் கிடையாது, இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி பிஸ்னஸ் வச்சுருக்க இந்த கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோடைய நிறை குறைகளை பற்றி நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு கோட்டாக் செக்யூரிட்டி வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. டார்கெட்டட் ப்ரைஸ் வந்து 6,000 ரூபா அப்படின்ற லெவலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸில் இந்த கம்பெனியை கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா 52 வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 57,721 ரூபா இருந்திருக்குது. 2,930 ரூபா தான் வந்து 52 வீக் லோ. இப்போ ஒரு மிடில் ரேஞ்சில் இருக்குது. மதில் மேலே இருக்கிற போன மாதிரி தான். கொஞ்சம் ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி அப்புறம் வாங்குங்க. ஸோ அடுத்தபடியாக இந்த ஸ்டாக்னுடைய கேபிட்டல், டிவிடெண்ட் ஈல்டு, சிஏஜிஆர், இயர் ஆன் இயர் ப்ராஃபிட், குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்படியே வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. மார்க்கெட் கேப் வந்து 46,284 கோடி ரூபாய் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி ஸ்டாக் வந்து 3,886 ரூபா இருக்குது. 12% இருக்குது நேற்றுக்கும் இன்னைக்கும். 52 வீக் ஐ 5,721 ரூபா. 52 வீக் லோ 2,930 ரூபா. ஸ்டாக் பி 73 ரூபா 60 காசு. புக் வேல்யூ 41 ரூபா 40 காசு. டிவிடெண்ட் yield 0.36%. ROC 16.2%. ROE 13.4%. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் இருக்கிற கம்பெனி. டிவிடெண்ட் ஈல்டு வந்து இதுக்கு ஒரு அட்வான்டேஜாக சொல்லலாம். 23.6% டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. சிஏஜிஆரும் 24.6% இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் வந்து 114 இருந்து 206 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து 643 627 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் க்ரோஸில் எடுத்துக்கங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நானே எல்லாமே சொல்லிட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் அசியூம் தட் இட்ஸ் அ க்ரோஸ். ஸோ இதுதான் டெர்மெக்ஸ் உடைய ஸ்டாக் உடைய ஃபுல் டீடைல். பட் இந்த டெர்மெக்ஸை கோட்டாக் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. பை ரேட்டிங்காக டார்கெட்டை உயர்த்திருக்கிறாங்க. 5,000 ரூபாய் அப்படின்ற ஒரு டார்கெட்டுக்கு போயிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த மாதிரி மிட் கேப் நல்ல ஒரு க்ரோத் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து வாங்க பழகிக்குங்க. 1-2ன்னா கூட. அதாவது இப்போ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் ஒருத்தர் கேட்டார், இது மல்டிபேக்கரா அப்படின்னா. மல்டிபேக்கர் எல்லா ஸ்டாக்குமே வந்து மல்டிபேக்கர் தான். அது வந்து எப்படி நம்ம வாங்குறோம், எவ்வளோ நாள் வச்சுருக்கோன்ற பொறுத்து தான் மல்டிபேக்கரா இல்லையான்னு அந்த ஸ்டாக் நமக்கு சொல்லும். நாம் இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கே மல்டிபேக்கர் ஆகணும்னா முடியாது. மல்டி பக்கர் ஆகாது, மல்டி பெக்கராக வேணால் ஆகலாம். ஸோ பார்த்து வாங்க, நல்ல வேல்யூபிள் இருக்கிற ஸ்டாக்கை வாங்குங்க.